உன்னை நான் கடுமையா நடந்துக்க சொல்லலேம்மா. நீ உறுதியான முடிவெடுன்னு. உன்னோட வாழ்க்கை இதுதான். அது நீதான் வாழணும். அத வேற யாரும் சொல்லித்தர முடியாது வெண்ணிலா. எப்படி வாழணும்னு நீதான். காலம் கடந்து அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. வயசு போனா போனதுதான் வெண்ணிலா, திரும்ப வரவே வராது. நீ டாக்குமெண்ட்ட எடுத்து கொண்டு போய் பீரோல வை. தைரியமா இருமா. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஆற மாட்டேங்குதுக்கா. என் மாமாவை கதறி அழ வச்சுட்டேன். அத்தைக்கும் முத்து மாமாவுக்கும் இதனால சண்டை பெருசாயிடுமோன்னு பயமா இருக்குக்கா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது வெண்ணிலா. நீ டாக்குமெண்ட்டை எடுமா. இத பீரோல கொண்டு போய் வை, சரியா? போ. சிம்ரன், நீ என்ன வேணாலும் பண்ணு சிம்ரன். ஆனா நீ என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத. நான் பேச போறது இல்ல கார்த்தி. நான் வேற டென்ஷனா இருக்கேன். நீங்க போங்க. இங்க பார், என் மேல என்ன உனக்கு கோவம்? அப்படி நான் என்னதான் தப்பு பண்ண? இங்க பாருங்க, தப்பு பண்றது மட்டும் தப்பு இல்ல. ஒரு தப்பு நடக்கும் போது அத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதும் தப்பு தான். உங்க அம்மா பண்றதுல ஏதாவது கொஞ்சமாச்சும் நியாயம் இருக்கா? எதுக்காக வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருந்தீங்க? சிம்ரன், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. வீட்டுக்குள்ள அம்மா வச்சதுதான் சட்டம். அப்படிலாம் அவ்வளவு சீக்கிரம் யாரும் எதிர்த்து பேசிட முடியாது. போக போக நீயே புரிஞ்சுக்குவ. இங்க பாருங்க கார்த்தி, நான் உங்களை எதிர்த்தெல்லாம் பேச சொல்லல. ஆஃப்டர் ஆல் அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்து உங்க அண்ணி கையில கொடுக்க தானே சொன்னேன். அதை கூட எடுக்க முடியல. சிம்ரன், இப்போ வரைக்குமே அம்மான்னா பயம்தான். அவங்கள எதிர்த்துலாம் பேச மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். சாரி சிம்ரன், இனிமே நான் மாத்திக்க முயற்சி பண்றேன். உங்களை மாதிரி ஒரு பயந்தாங்கோலியா என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க எனக்கு வெக்கமா இருக்கு. சரி, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நீங்க என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க. ஒருவேளை நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா என்ன உங்க அம்மா இப்படி நடத்தினா நீங்க அப்பவும் இப்படிதான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? சேச்சே, அப்படிலாம் இல்ல சிம்ரன். இதெல்லாம் சரியா வராது. விடுங்க விடுங்க. இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் கையில ரெடியா வச்சிருக்க. ரெடியா வச்சிருக்கியா? என்ன வச்சிருக்க? என்ன சிம்ரன், தாலி கயிறு கொண்டு வந்து கழுத்துல கட்ட வேண்டிய நேரத்துல இப்படி ராக்கி கயிறை காமிச்சு என்ன மிரட்டுற? தயவு செஞ்சு நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதுக்கு பேசாம ஒரு முழம் கயிறை கொடுத்து என்ன தொங்க சொல்லிடு, நான் தொங்கிடுறேன். ஆனா தயவு செஞ்சு இதெல்லாம் வச்சு என்ன பிளாக்மெயில்லாம் பண்ணாத.
அதெல்லாம் சரி வராது. நான் சொன்னா சொன்னதுதான். கையை காட்டுங்க. கையை Please கொடுங்க. சிம்ரன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. கையை சொன்ன கொடுங்க. கேளு. பேசாம இரு சிம்ரன். இப்ப நான் என்னதான் பண்ணணுங்கிற? உங்க அம்மா உங்க வெண்ணிலா அன்னைக்கு செஞ்சது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நீங்க அத வேடிக்கை பார்த்ததும் தப்பு. இனிமே இந்த வீட்டுக்குள்ள இந்த மாதிரி நடக்க கூடாது. உங்க அம்மா கிட்ட இனிமே இந்த மாதிரி வீட்டுக்குள்ள நடக்க கூடாதுமா. எனக்கு நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. வெண்ணிலா அண்ணிய ஒழுங்கா நடத்துங்கன்னு ஏன் எதிரிலேயே நீங்க சொல்லணும். ஐயோ, நான் தான் அப்பவே சொன்னேன்ல. இப்படி நீ சொன்னதை நான் செய்யறதும் ஏதாவது மொட்டை கிணத்துல போய் நான் விழறதும் ஒண்ணுதான். அம்மா எதிரில நின்னு இந்த மாதிரிலாம் என்னால சொல்ல முடியாது சிம்ரன். அப்ப கைய காட்டுங்க, நான் கட்டி விடுறேன். என்ன சிம்ரன்? நீங்க உங்க அம்மா கிட்ட பேசினா மட்டும்தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகும். இல்லனா வாய்ப்பே இல்ல. சிம்ரன் சிம்ரன் ஒரு நிமிஷம். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். வீட்ல வெண்ணிலா அன்னைக்கு சப்போர்ட்டா ஏன் எதிரில உங்க அம்மா கிட்ட நீங்க பேசணும். இல்லனா தூங்கும் போது இதை கட்டி விட்டுருவேன். என்ன இவன், என்னாச்சு இவனுக்கு? ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்ன மாப்பிள, ஏதோ வெக்ஸாய் நிக்கிற மாதிரி இருக்கு. அட போங்க மாமா. அதான்பா, என்னாச்சு கேக்குறல்ல மாமா, சொல்லு. சிம்ரனுக்கு நான் அம்மாவை பார்த்து பயந்து நடக்கிறது பிடிக்கலையா? வெண்ணிலா அன்னைக்கு அவங்க பண்றது துரோகம், இனிமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா நடக்கிறது வேறன்னு நான் அம்மாவை பார்த்து எச்சரிக்கை பண்ணணுமா? அப்படி பண்ணலன்னா என்ன தான் காதலனா ஏத்துக்க மாட்டாளாம். அண்ணனா நினைச்சு என் கையில ராக்கி கயிறு கட்டிடுவாளாம். அட என்னையா நீ, இவ்வளவுதானா? சிம்ரன் சொன்ன மாதிரி பண்ணாம இருக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன மாமா? இன்னைக்கு சேர வேண்டிய கோட்டா பிரியாணி வந்துருச்சுன்னா அதை நான் சொல்லிடுவேன். மாம்சு, இத்தனை நாள் நீங்க கேட்டப்பெல்லாம் ரெகுலரா வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னைக்கும் ஏமாத்த மாட்டேன். பிரியாணி ஆர்டர் பண்ணி தந்துடுறேன் மாம்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ண. பக்கெட் பிரியாணி. பக்கெட் பிரியாணியா? அதுவும் மட்டன் பிரியாணி. இதானே? அதேதான், இந்த பக்கெட் தான். ஓகேவா? ஓகே. சரி, காதை காட்டு. எப்படி மாம்சு? சூப்பர் மாம்சு, கலக்கிட்டீங்க. எனக்கு கிச்சு கிச்சு ஆகுது, கூச்சமா இருக்கு. பாப்பா, ஆளை மாத்தி நீ கட்டி பிடிக்கிற. மாம்சு, நீங்க சொன்னது மட்டும் பர்ஃபெக்ட்டா நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் கட்டி பிடிக்க வேண்டிய ஆளே வேற. இந்த கிறுக்கனுக்கு காதல் கிறுக்கு தலைக்கு ஏறி போச்சு. பிரியாணி வாசனை இப்பவே என் மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிடுச்சு. பிரியாணி பக்கெட், பிரியாணி பக்கெட். என்ன செய்ய? அண்ணே, நீங்க வாங்க சாப்பிடலாம். அங்க போய் உட்காருங்க, நான் முத்து மாமா கூட்டிட்டு வரேன். முத்து மாமா, மாமா, சாப்பிடவா முத்து மாமா? அசோக் பூஜெல்லாம் சாப்பிட்டாங்களா? இல்ல முத்து மாமா, அவங்க எல்லாம் கோவிலுக்கு போயிருக்காங்க. கார்த்தியும் கூட போயிருக்கான். சரி, சித்தி சாப்பிட்டுச்சா? ஒன்னதான் கேட்கறேன், சித்தி சாப்பிட்டுச்சா? கதவை இன்னும் அத்தை திறக்கவே இல்லை முத்து மாமா. இவ்வளவு நேரமா உள்ளே இருக்கு. குடிக்கிறத கொடுத்தீங்களா? நான் போய் கதவை தட்டினேன், ஆனா அத்தை திறக்கல. அதுக்காக அப்படியே
சித்தி என்னடா இன்னும் கதவை திறக்கலையா? உங்ககிட்ட தான்டா பேசிட்டு இருக்க. டேய் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காதடா. சித்தி கதவை பேசிட்டு இருக்கிற. என்னமா ஆளுகள் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க? அதுக்கு உடம்பு சரியில்லைண்ணா. சாப்பிட்டா தானே மாத்திரை போட முடியும். அதுக்கு பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு. இல்லைண்ணே, நான் பல தடவை போய் கூப்பிட்டு பார்த்துட்டேன். கதவு திறக்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் மாமா என்ன மாமா நீங்களா சொல்லல மாமா? நீலாம்பரியோட பிடிவாதத்தை பத்தி உனக்கு தெரியாத முத்தரசு? நாங்க யார் சொல்லி அவன் கேட்க மாட்டேங்கிறோம். ஏடா உக்காந்துட்டு இருக்கேடா, வாடா கூப்பிடலாம். சரிண்ணே. சித்தி மா கதவு திறக்குமா? சித்தி கதவு துற சித்தி. மா கதவு திறக்குமா? சித்தி கதவு துற சித்தி. நீலாம்பரி கதவை தரமா? சித்தி நீ மாத்திரை போடணும் சித்தி. நான் சொல்றது கேளுங்கம்மா, கதவு திறங்க. மா சித்தி கதவு துற சித்தி. மா கோவர் தான் அடி அடிச்சிருச்சு சித்தி. கதவு துற சித்தி. அத்தை கதவு திறங்க அத்தை. அம்மா அத்தை தரமா அத்தை கதவு திறங்க அத்தை. சித்தி கதவு துற சித்தி. மா கதவு திறங்குமா? சித்தி கதவு திறக்க போறீங்களே நீ போ. அம்மா மா கதவு திறங்கன்றல. அத்தை வாங்கத்தை சாப்பிடலாம், பசிக்குது. சித்தி நீ மாத்திரை போடணும் சித்தி. மா சித்தி உனக்கு பிரஷர் இருக்குல்ல. சித்தி சாப்பிடணும், உடம்பு கெட்டு போடும். கதவு துற சித்தி. சித்தி கதவு துற சித்தி. அம்மா சொன்னா கேளுங்கம்மா. எதுவா இருந்தாலும் வெளியில வந்து பேசிக்கலாமா? அம்மா கதவு திறங்கம்மா. அத்தை சித்தி நீ கதவு திறக்க மாட்டியாப்போ? நீலாம்பரி நாங்க இத்தனை பேர் கூப்பிடுறோம்ல, தயவு செய்து கொஞ்சம் வெளியே வாமா. அத்தை சொன்னா கேளுங்க அத்தை. அம்மா மா, அம்மா, கதவு திறங்க. திறம்மா. இங்க பாரு சித்தி, உனக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் அது என் மேல காட்டு சித்தி. சாப்பாடு பண்ணி மருந்து பண்ணி காட்டாத சித்தி. சித்தி உனக்கு பிரஷர் இருக்கு சித்தி, சுகர் இருக்கு சித்தி. நீ சாப்பிடணும் சித்தி, மாத்திரை போடணும் சித்தி. கதவு துற சித்தி. அம்மா அத்தை கதவு திறங்க அத்தை. மா கதவு திறங்குமா? சித்தி நீ திறக்க மாட்டல. ஏமாளுக்கு கொஞ்சம் எதுக்கு சித்தி உன்னை தடுச்சுக்கிற நீ? விடு சித்தி, நீ சாப்பிடாத. நானும் சாப்பிட மாட்டேன், சத்தியமா சாப்பிட மாட்டேன் சித்தி. விட்டுரு, நீ கதவையே திறக்க வேண்டாம். பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன் சித்தி. வெண்ணிலா, மத்த எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து நீங்க போய் சாப்பிட்டு போ. இல்ல முத்து மாமா, நீ சாப்பிடலனா எனக்கும் வேண்டாம். அக்கா அப்போ எங்களுக்கும் சாப்பாடு வேண்டாம். ஆமா எங்களுக்கு சாப்பாடு வேணாம். மா நாங்க யாருமே சாப்பிட போறதில்ல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். குழந்தை பாவம், அவளுக்கு அது கொடு. ஒருத்தர குட்டி நீ போய் சாப்பிட்ற போடா. இல்லப்பா, எனக்கும் சாப்பாடு வேணாம். நீங்க யாரும் சாப்பிடலன்னா நானும் சாப்பிடல. ஏன் சித்தி இந்த மாதிரிலாம் பண்ற? உனக்கு கோவம் தான், நான் சொன்னேன். நான் அடிச்சிரு சித்தி. சாப்பிடாம உடம்பு ஏன் சித்தி கெடுத்துக்கிறேன்? வா சித்தி, வந்து சாப்பிடு சித்தி. நான் உங்ககிட்ட முக்கியமான சில விஷயங்கள் பேசணும் முத்தரசு. அதுக்கப்புறம் சாப்பிடணுமா வேணாமா எல்லாத்தையும் தீர்மானிக்கலாம். சித்தி நீ என்ன வேணா பேச சித்தி. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிடு சித்தி. வா சித்தி. இல்ல முத்தரசு, நீ சொல்ல போற பதில பொறுத்துதான் நான் சாப்பிடணுமா இல்லையாங்கிறதே இருக்கு. சரி நீ சொல்லு சித்தி.
முத்தரசு, நான் இப்ப கோவப்படுறது உனக்கு புதிரா இருக்கலாம். என்னடா இது உப்பு சப்பு பெறாத விஷயத்துக்கெல்லாம் சித்தி இப்படி கோவப்படுறாளேன்னு. ஆனா அது அத்தனைக்கும் பின்னால ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குப்பா. நான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சப்போ உனக்கு வெறும் 6 வயசு. எதுவுமே தெரியாத ஒரு பருவம். நான் தான் உயிர்னு நினைச்சு நீ பாத்துக்கிட்டு இருந்த. எப்படி உனக்கு என்ன பிடிச்சதோ அதே மாதிரி என் மாமனார் மாமியார் எல்லாருமே என்னை ஏத்துக்கிட்டாங்க. அவங்க கேட்டது ஒரே ஒரு விஷயம்தான், முத்தரசனை நல்லபடியா பாத்துக்கணும். இந்த சொத்தெல்லாம் கட்டி காப்பாத்தி முத்தரசனுக்கும் உனக்கு பிறக்க போற குழந்தைகளுக்கும் இந்த சொத்தை கொடுத்து வழி வழியா தலைமுறை தலைமுறையா இந்த சொத்து தழைச்சோங்கிற மாதிரி பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட நம்ம சொத்துல இருக்கிற ஏகப்பட்ட பகுதிகளை கோயிலுக்கு பள்ளிக்கூடத்துக்குன்னு அப்படி எப்படின்னு கொடுத்தோம். அதையும் மீறி இன்னைக்கு பெரிய அளவுல நம்ம கிட்ட சொத்து இருக்கு. ஊர் மக்கள் மத்தியில நமக்கு இருக்கிற சொத்துகளாலையும் அவங்களுக்கு நாம செஞ்ச உதவிகளாலையும் நமக்கு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கு. இது அத்தனைக்கும் காரணம் உனக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். புரியுது சித்தி. உன்னை மட்டும் இல்லப்பா, இந்த சொத்தையும் கட்டி காத்து எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட மரியாதை அப்ப இருந்த மாதிரியே இப்பவும் இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நாம ஜமீனா இருக்கிறது மட்டும் இல்ல. வெறும் ஜமீனா இருந்து வாழ்ந்து கேட்ட குடும்பம்னா ஒரு ஆள் கூட நம்மள மதிக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட இருக்கிற சொத்தும் சேர்ந்துதான் நம்மள மதிக்க வைக்குது. ஊர்ல நடக்கிற ஒவ்வொரு திருவிழா விசேஷம் எல்லாத்துலயுமே நம்மளோட பங்களிப்பு மிக பெருசா இருந்துட்டு இருக்கு. இது உனக்கே தெரியும் முத்தரசு. புரியுது சித்தி. புரியலையே, உனக்கு புரியலையே. அதனாலதான் நான் இத்தனையும் பேச வேண்டி இருக்கு முத்தரசு.